மானாமதுரை அருகே காவலர்களின் சித்திரவதையால் விசாரணை கைதி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் 5 மணி நேரத்தை தாண்டி அது நீடித்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், இவ்வளவு நேரம் ஆகுது, அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வரலையா? என்ன உறவினர்கள் சொல்றாங்க? நிச்சயமாக காயத்ரி, அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி அன்று இரு இளைஞர்களில் வாளால் வெட்டிய விவகாரத்துல ஜெயக்குமார் அழகர்சாமி இருவரையும் வாளால் வெட்டிய விவகாரத்துல இரண்டு நபர்கள் அரெஸ்ட் பண்றாங்க. ஒன்னு ஆகாஷ், ஒன்று குணா. இந்த ஆகாஷ் என்பவர் தப்பி ஓட முயன்ற பொழுது மேலப்பசலை பாலத்திலிருந்து கீழே விழுந்ததாக காலில் காயம் ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கடந்த 6ஆம் தேதி இரவு சேர்க்கின்றனர். மறுநாள் 7ஆம் தேதி மேல் சிகிச்சைக்காக மதுரை கொண்டு செல்கின்றனர். பின்னர் அன்று இரவு 12 மணி அளவில் அவர் மூச்சு திணறலால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் போலீசார் தான் அடித்துக் கொன்றதாகவும் முறையாக விசாரணை செய்யாமல் அவரை அடித்துக் கொண்டதாக சொல்லி காலையில் மானாமதுரை பைபாஸ் ரோட்ல மறியலில் ஈடுபட்டாங்க. ஒரு 6 மணி நேரம் தாண்டியும் தொடர்ந்து மறியல் நடந்து வருகிறது. மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட எஸ்பியோ இதுவரை சம்பவத்துக்கு வராததால் உறவினர்கள் கோபமடைந்து தொடர்ச்சியாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் திருப்பூர் இன்ஸ்பெக்டர் மற்றும் மானாமதுரை சார்போவில் ஆகிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஒரு 10க்கும் மேற்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் வராததால் அவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. காயத்ரி, நன்றி சிதம்பரம். விரைவில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் எதிர்பார்க்கலாம்.